இது ஒரு கதை இல்லை, இது ஒரு விளையாட்டை பற்றி இல்லை, இது ஒரு சகாப்தம். சில பேருக்கு சகாப்தம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்றதில்ல. நம்ம இந்தியாவுக்கு எப்படி வேர்ல்டு கப்போ அந்த மாதிரி சிலருக்கு வாழ்க்கை. வேர்ல்டு கப் பற்றி சொல்லணுன்னா ஒரு 11 வீரர்கள் இருப்பாங்க. அது வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். ஆனால் நம்ம வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு நம்ம தானே. அதே மாதிரி தான் அந்த நேஷ்னல் வாலிபால் பிளேயருக்கு அவங்க. நான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். 1975 ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அந்த 75 ஸ்டார்ட் ஆன வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் தான் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விங்கிறனால நம்ம இந்தியாவை அமுச்சு விட்டாங்க. திரும்பி 1979 ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. 1983 நடந்த வேர்ல்டு கப்பில் கபில் தேவ் தான் கேப்டன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இவங்க வந்து குரூப் மேட்ச்லேயே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப் மேட்ச் பற்றி சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ளே ஒரு 8 டீம் இருக்காங்க அப்படின்னா, ஏபி அப்படின்னு 2 குழுவாக பிரித்து அதில் 4 டீமாக போட்டுருவாங்க. அந்த 4 டீமில் யார் ஃபைனல்ஸ் வராங்களோ அவங்க 2 பேர்த்தையும் ஃபைனலில் மோத விடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்தியா வந்து ஒரு 4 டீமுக்குள்ளே ஒரு டீமாக உள்ள போய் ஆட் ஆனாங்க. தொடர்ந்து 2 மேட்ச் ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. 3வது மேட்ச் ஜிம்பாவே கூட. ஜிம்பாவே டீம் வந்து அப்போது வந்து கொஞ்சம் நல்லா பலமான டீம், ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு டீம். இந்தியா வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியாவோட ஸ்கோர் போர்டுமே இருந்துச்சு. 17 ரன்னுக்கு 5 விக்கெட். அப்போ தான் கபில் தேவ் பேட்டிங்க்கு வந்தார். 138 பாலுக்கு 175 ரன் அடித்தார். அப்போ நம்ம இந்தியாவோட ஸ்கோர் போர்டு பார்க்கக்குள்ள 266 ரன் எடுத்திருந்தாங்க. அப்போது அது பெரும் மைல்கல்லாக தான் அமைஞ்சது. அந்த மேட்ச்சில் இந்தியா செமிஃபைனல் கூட இங்கிலாந்து கூட மோத போகிறாங்க. இந்தியாவை தவிர எல்லாருமே நல்ல டீமாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்தியா அந்த முன்னாடி நடந்த 2 வேர்ல்டு கப்லேயும் அவ்வளோ மோசமாக தோற்றுருப்பாங்க. 75 ஒரு மேட்ச்லேயும் 79 ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காமல் அவ்வளோ படுதோல்வி அடைஞ்சது தான் 83 அவ்வளோ வசைப்பாடுறதுக்கான காரணமாக அமைஞ்சது. எல்லாருமே இந்தியா இதுவரையும் வந்ததே பெரிய விஷயம், அவ்வளோதான், இந்த மேட்சோட கடைசி மேட்ச், இவங்க மூட்டி கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த டைம், நம்ம இங்கிலாந்து கூட இந்தியா மேட்ச் போயிட்டு இருந்த டைம். இந்தியா 213 ரன் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து பேட்டிங். அவங்களுக்குலாம் இங்கிலாந்துக்கெலாம் இது வந்து சப்ப ஸ்கோர் தான், ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோரோடதுமே இருந்தது. அந்த டைம் ஒரு பவர்ஃபுல் பேக்காக வந்தது தான் நம்ம மகேந்தர் அமர்நாத்தும் கபில் தேவும். பவுலிங்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால 169 இங்கிலாந்து ஹால் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைனல் யார் கூடன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட. வெஸ்ட் இண்டீஸும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அந்த வேர்ல்டு கப் சாம்ராஜ்யத்தையே தன்வசம் வச்சுருந்த ஒரு மாபெரும் பயங்கர ஒரு டீமாக தான் வெஸ்ட் இண்டீஸ் இருந்தாங்க. 75, 79 நடந்த வேர்ல்டு கப் இவங்க தான் ஜெயித்தாங்க. இவங்க தான் எப்படியும் ஜெயிப்பாங்க, 3வது வாட்டியும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் கப் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாரோட மத்தியிலையும் இருந்துட்டு இருந்துச்சு, பரவலாகவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கோர் போர்டு தான் நம்ம இந்தியா டீமும் அமைஞ்சிட்டு இருந்தது. 183 இந்தியா ஆல் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஸ்கோர்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த டைம், நம்ம கபில் தேவும் விவ் ரிச்சர்ட்ஸும் பிடிச்ச அந்த 2 கேட்ச் அந்த மேட்சோட மாபெரும் திருப்பு முனையாக அமைஞ்சது. ஆமாங்க, அந்த கேட்ச் அவங்க பிடிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு வேர்ல்டு கப் கிடச்சிருக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை அப்போதைய சூழ்நிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மகேந்திர அமர்நாத், மதன்லால் 2 பேரும் 3 விக்கெட் எடுத்து வெறும் 140 ரன்லேயே வெஸ்ட் இண்டீஸை ஆல் அவுட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 43 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஃபஸ்ட்டு 1983 வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. இது வெறும் வெற்றி மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவோட மொத்த கொண்டாட்டம். இந்திய மக்கள் கிரிக்கெட்டின் மீது அதீத காதலையும் உருவாக்குச்சு. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்தியர்களும் கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த வெற்றி கொண்டு வந்து சேர்த்ததுன்னு சொல்லலாம். புதிய ஹீரோக்கள் உருவானாங்க. கபில் தேவ், ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், ஸ்ரீகாந்த், மகேந்திர அமர்நாத் அப்படின்னு நிறைய பேர் உருவானாங்க. 1983 இந்த மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மகேந்திர அமர்நாத் தான். இவர்கள்லாம் சேர்ந்து தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர், MS தோனி,
யுவராஜ் சிங் அப்படிங்கிற புது புது கிரிக்கெட் வீரர்களுக்கு புதிய கிரிக்கெட்டுக்கான பாதையை உருவாக்கி கொடுத்தவர்கள்னு சொல்லலாம். இதில் நம்ம கபில் தேவ் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் பயப்படலை, அதுக்கான காரணம் நாங்கள் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னார். ஆமாங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்ருக்கோம். அந்த பயணம் இறுதியாக இலக்கை அடையுதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிட்டு. நம்ம இலக்கை நோக்கி செய்கிற பயணத்தில் செய்கிற சிறிய சிறிய தவறுகளால் அந்த இலக்கு கொஞ்சம் தள்ளி போகுமோ தவிர அது நமக்கு கிடைக்காம போகாது. 1983 இந்திய கிரிக்கெட் டீமுக்கு எப்படி வேர்ல்டு கப் ஒரு எட்டா கனியாக இருந்துச்சோ, அது முயற்சியால் எப்படி சாத்தியமாச்சோ, அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் இலக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு தகவலோட, சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதற்கான முழு முயற்சியோட நம்ம பயணித்தோம் அப்படின்னா அந்த இதில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும், கிரிக்கெட்டுக்கும் அந்த நேஷ்னல் வாலிபால் பிளேயருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான வீடியோ பார்ட் 2ல கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்னிலவன்.